எல்லாருக்கும் வணக்கம். இந்த உலகத்தையே ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கு கோவிட்-19 கொரோனா வைரஸ். கவர்மெண்ட் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா லாக்டவுன் பண்ணாலும் நிறைய பேர் இதை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்காம ரொம்ப விளையாட்டா வெளியில சுத்திக்கிட்டு இருக்காங்கன்னு கேள்விப்படும் போது, டிவியில பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்கு. இந்த மாதிரி கவர்மெண்ட் சொன்ன பேச்சை கேட்காதனால தான் இட்டலி, ஸ்பெயின் போன்ற நாடுகளில் இப்போ நிலைமை ரொம்ப மோசமாயிருக்கு. தினமும் ஆயிரக்கணக்கானவங்களுக்கு இந்த வைரஸ் அட்டாக் ஆகுது. நூற்றுக்கணக்கானவங்க டெய்லி தினம் செத்து போகிறாங்க. அமெரிக்காவில் இப்போ வரைக்கும் 2.5 லட்சத்துக்கும் மேலானவங்களுக்கு இந்த கோவிட்-19 வைரஸ் அட்டாக் ஆகிருக்கு. இந்த நிலைமை நம்மளுக்கு வேணுமா? இந்த நிலைமை நம்மளுக்கு வராமல் இருக்கிறதுக்கு நம்ம கவர்மெண்ட் சொல்கிறபடி கேட்கணும். எவ்வளோ நேரம் வீட்டில் உட்காருது, எவ்வளோ நேரம் டிவி பார்க்குறது, போர் அடிக்குது அப்படின்னு சொல்லாதீங்க. வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா குழந்தைங்களோட விளையாடுங்க, குழந்தைங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுங்க, வீட்டு வேலை பாருங்க, கிச்சனில் ஹெல்ப் பண்ணுங்க, யோகா, மெடிடேஷன், ஹாபீஸ், இப்படி பல விஷயங்கள் இருக்குது பண்ணுறதுக்கு. வீட்டுக்குள்ளேயே உட்காந்து உலகத்தையே காப்பாற்றுற ஒரு அற்புதமான வாய்ப்பு எல்லாருக்கும் அடிக்கடி கிடைக்காது. ஜோக்ஸ் அப்பார்ட், சீரியஸாக சொல்கிறேன். நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்தால் தான் உங்கள் குடும்பம் ஜாக்கிரதையாக, பாதுகாப்பாக, ஆரோக்கியமாக இருக்க முடியும். ஸோ ப்ளீஸ் பி ரெஸ்பான்சிபிள், stay home and stay healthy.